ஹாய் திஸ் இஸ் நாகு. டுடே வந்து பார்த்தீங்கன்னா பருப்புலாம் இல்லாமல் ஒரு சாம்பார் பார்த்தலாமா. இது இட்லி தோசை சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, பூண்டு, அதுக்கப்புறம் பெருங்காயம், மஞ்சள் தூள், எண்ணெய், அவ்வளோதான். ஒரு 2 விசில் மட்டும் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அது சூடு ஆறட்டும், நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கடைய முடியலாம் நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துட்டு அதில் தண்ணி விட்டு ஓரமாக அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கடுகு சீரகம் போட்டுட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அதுவும் அதுக்கப்புறம் வீட்டு மிளகாய்த்தூளும் ஒரு ஸ்பூன் சேர்த்துண்டு ஒரு கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதிச்சதுக்கப்புறம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதோடு இறக்கி விடுறச்ச கொத்தமல்லி தூவி விட்டுட்டு இறக்கலாம். அவ்வளோதான். இந்த ரெசிபியே ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது, பருப்பெல்லாம் போட்டு செய்ய முடியாது அப்படின்ற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.